Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா Schezwan egg noodles தாங்க செய்ய போறோம். வாங்க prepare பண்ணது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். Noodles prepare பண்ணதுக்கு நம்ம pan அடுப்புல எடுத்து வச்சு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. மிளகாய் லைட்டாக ஃப்ரை ஆனதும் 4 முட்டையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுடுங்க. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். நம்ம அடுத்ததான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கேரட், கேபேஜ், கேப்சிகம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த முட்டையோட நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் முட்டையோட நல்லா கிளறியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ், முட்டை, நூடுல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நூடுல்ஸ் தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், நம்ம இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த சில்லி பேஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் 3 நல்லா வேக வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த நூடுல்ஸோட நல்லா கிளறி விட்டுடுங்க. ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுடுங்க. ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டார் ஃப்ளவர் பொடியை இது கூட நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான Schezwan நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.